ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ரூ. 50 குறைந்த நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா? இப்போ மாலை 2வது முறையாக அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இப்போ மதியம் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ஒரே நாளில் ரூ. 420 குறைந்த நிலையில் இன்று பார்த்தீங்கன்னா ரூ. 50 குறைஞ்சிருக்குங்க. கண்டினியூஸாக இந்த 3 நாளாக வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு தங்கத்தோட விலை குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரூ. 550 கிட்ட கிராமிற்கு குறைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. இப்போ மதியம் 2 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் ஒரு சின்ன இறக்கம் இருக்குங்க. நமக்கு காலையில் விலை நிர்ணயம் செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து நல்லாவே ஒரு டவுன் போச்சுங்க, குறைஞ்சதுங்க. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து அதிகரிக்க தொடங்கிருச்சு 1 மணி நேரத்திலேயே. அப்புறம் இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவில் தாங்க இருந்துட்டு இருக்கு. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா இன்று 22 கேரட் 1 கிராம் ரூ. 12,550 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. அதுவே ஒரு சவரன் ரூ. 1,400க்கும் 24 கேரட் 1 கிராம் ரூ. 13,690 ஒரு சவரன் ரூ. 1,09,520 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில் ரூ. 23 குறைந்து 1 கிராம் வெள்ளி ரூ. 258 விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தாங்க இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதியம் 2 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சின்ன ஒரு இறக்கம் இருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லைங்க. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா இதே ஸ்டேட்டஸ் கன்னியூ ஆச்சுன்னா மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 60% வாய்ப்பு இருக்குதுன்னே சொல்ல முடியும். ஸோ தற்போது 22 கேரட் 1 கிராம் ரூ. 12,550 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கிராமிற்கு ஒரு ரூ. 20 ஒரு ரூ. 60 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது மதியம் 2 மணி நிலவரத்தில் இருக்குங்க. மாலை ரேட் வந்து 4 மணிக்கு உங்களுக்கு அப்டேட் ஆச்சுன்னா இன்னும் இடைப்பட்ட டைம் 2 மணி நேரத்துக்கிட்ட இருக்குது. இந்த டைமில் தான் அப் அண்ட் டவுன் மாறலாம். ஸோ தற்பொழுது மதியம் 2 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது கிராமிற்கு ஒரு ரூ. 20 ரூ. 60 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. அடுத்த வெள்ளியோட விலை குறையுமான்னு பார்த்தா வெள்ளியோட விலையில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதே ஸ்டேட்டஸ் தான் இருந்துட்டு இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை இதே ரூ. 258 இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இரவு 9 மணி வீடியோவில் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இப்போ நியூ இயர் எண்டில் இருந்துட்டு இருக்கோம். இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து விலை வந்து மேலும் குறையுமா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் இருந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ சடனாக வந்து இந்த 3 நாட்களில் ஒரு ரூ. 550 கிட்ட விலை குறைந்த நிலையில் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலும் விலை குறையுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிபுணர்கள் சொல்றது வந்து 1ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் வந்து அதாவது ஜனவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி கிட்ட வந்து மீண்டும் சற்று அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே கருத்து கணிப்பாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2 நாட்களுக்கு விலை இப்படி சற்று வந்து குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுதுங்க. ஸோ என்ன விலை நிர்ணயம் ஆகுதோ அதுதான் நமக்கு வந்து கரெக்டான டேட்டாவாக தெரியும். ஆனால் வந்து இப்போ நிபுணர்கள் சொல்றது ஒரு கருத்து கணிப்பாக வந்துட்டு 2ஆம் தேதிக்கு மேலே மீண்டும் வந்து சற்று அதிகரிக்க போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ஓகே வியூஸ், நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணிவிட்டு பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா